பாருங்கப்பா, நான் வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நான் வந்து இப்போ பொடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இது கூட வந்து நான் இதை மட்டும் போடலை. இப்போ இது கூட நான் என்னென்ன கலக்கிறேன்னா, இந்த டீத்தூள் இது வந்து நான் கழுவி காய வச்சு நான் வச்சுருக்கேன். இந்த ரோஸ் செடிகளுக்கு வந்து முட்டை ஓடு, வாழைப்பழத்தோல், டீத்தூள் போடுறதுன்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நான் இதில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது. இப்போ இது கூட வந்து நான் என்ன கலக்க போகிறேன்னா, இந்த உளுந்த புட்டு நான் அடிக்கடி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரோஸ் செடிகளுக்கு உளுந்த புட்டு இந்த பாருங்க, வெறும் குருணாவாக இருக்குது பாருங்கள். இது வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. இது ரெடி பண்ண முடியாதுப்பா. இது வந்து நம்ம மாட்டு தீவனம் விற்கிற கடைகளில் போய் நம்ம கேட்கணும். நான் ஒரு 3-4 கடை ஏறி இறங்கிட்டு இது வாங்கினேன். நான் வந்து தேனி மாவட்டத்தில் போடியில் ஒரு கிராமத்தில் இருக்கேன். இந்த கடையில் போய் இந்த ஒரு 3 ஸ்பூனு இந்த கையில் இந்த அளவுக்கு ஒரு 3 இது அள்ளி, இந்த உளுந்த புட்டு வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து இது கூட சேர்த்தேவும் இந்த முட்டை ஓடு, வாழைப்பழத்தோடு, டீத்தூள் இது கூட இந்த உளுந்தம் புட்டையும் உளுந்தம் புட்டு அதாவது உளுந்தந்தோல் இதை நம்ம கலந்து நம்ம அப்படியே மேலாக தூவி விட்டுட்டு இந்த வெங்காயம் உரிச்சு தண்ணியை ஊற்றி விட்டால் நல்லா கூடுதலான சத்து கிடைக்கும். புதுசாக துளிர் வரும், மொட்டுக்களை அதிகமாக வைக்கும். இப்போ இது கூட நான் வந்து இந்த வேப்பம்பூ இந்த பாருங்கப்பா, எங்கள் ஊரில் கிராமத்தில் கிடைக்கும். புண்ணாக்கு போடுறதுக்கு பதில் நான் இப்போ இந்த வேப்பம்பூவை அப்படியே மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து நான் அப்படியே உருவி இதில் போடுறேன். இது கூட சேர்த்து நம்ம போட்டு விட்டோம்னா புழு பூச்சி வெயில் காலத்தில் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும், அது எதுவுமே வராது. வந்து நம்ம செடிக்கு மேலேதான் போட போகிறோம் தொட்டியில். அதனால் இந்த வேப்பம்பூவையும் கலந்து நம்ம போட்டு விட்டுட்டா அது எறும்பு தொல்லை எறும்பெல்லாம் வராது. இந்த உளுந்தந்தோல் போட்டுக்கிறதுனால இந்த வேப்பம்பூ கலந்து போட்டோம்னா எறும்பு வராது, வேர்ப்புழுவும் வராது. வந்து ரோஸ் செடிகளுக்கு வந்து நம்ம வந்து எப்பயுமே நல்ல ஆரோக்கியமான சத்தான நம்ம திட உரம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம செடிகள்லாம் காஞ்சி போகாமல் இந்த வெயில் காலத்தில் கவனிக்காமல் விட்டோம்னா ரொம்ப செடியெல்லாம் காஞ்சி போயிடும், துளிர்கள்லாம் வராது அதிகமாக. அதனால் இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா நல்லது. இந்த உளுந்தந்தோல் வந்து ரொம்ப நல்லதுப்பா, ரோஸ் செடிக்கு பிடிச்சது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கிளாசிக் தமிழ் தோட்டம்னு போனீங்கன்னா அதில் இருக்கும் நான் உளுந்தந்தோலை எப்படி பயன்படுத்தி நான் செடிகளுக்கு பயன்படுத்துறதுன்றத நான் எல்லா விதத்துலேயும் இந்த உளுந்தந்தோலை நான் பயன்படுத்துவேன். இப்போ வாங்குற செடிகளுக்கு எப்படி போடுறது பார்க்கலாம். பாருங்கப்பா, இப்போ வந்து இந்த ரோஸ் செடியிலே நான் ஒரு 5-6 தடவை நான் இப்போ பூ பறிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ நான் பறித்த பிறகு வெட்டி விட்ட பிறகு இந்த துளிர்கள்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து இது கருகாமல் பூ பெருசாக வரணும்னா நம்ம இந்த மாதிரி உரங்கள்லாம் வெயில் காலத்தில் நம்ம இப்போ மார்ச் மாதம் இப்போ ஏப்ரலில் பயங்கரமான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இது கொடுக்கணும். இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி போட்டு விடணும். நான் இப்போ ஏற்கனவே இதெல்லாம் கிளறி விட்டுருக்கேன். தொட்டி மண்ணை நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி போட்டு விடணும். பாருங்கள், இதில் நான் வந்து மாதுளம்பழ செடி மாட்டு சவந்தி வச்சுருக்கேன், இப்போதான் வச்சுருக்கேன். இது பாருங்க, இப்போ தான் நான் துளிர் விட்டு இதில் நீங்கள் நான் பார்த்து காட்டியிருப்பேன் வீடியோவில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நான் பூவெல்லாம் கட் பண்ண பிறகு இந்த புதுசாக துளிர் விடுது பாருங்கள். இதில் வந்து பூ வந்து அதிகமாக வரணும்னா இந்த மாதிரி உரங்கள்லாம் கொடுக்கணும். வாழைப்பழத்தோல் நல்லா பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. முட்டை ஓடு வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம அப்படியே போட்டோம்னா மக்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தி போட்டோம்னா நல்லது. இது என்னுடைய தக்காளி செடிக்குமே நான் போட்டு விடுறேன். இப்போ அதை பிச்சிப்பூ செடி பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு. பிச்சிப்பூ இப்போ நல்லா துளிர் விட்டு எவ்வளோ இருக்குன்னு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நல்லா பூ பூக்கணும்னா
இப்போ இந்த மருந்தை போடணும். உளுந்தந்தோலில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் உளுந்தந்தோல் நான் அடிக்கடி எல்லா விதத்துலேயும் நான் பயன்படுத்துவேன். வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம் இருக்குது. இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா இந்த பாருங்க, இது வந்து நாட்டு ரோஸு வாங்கி வச்சுருக்கேன். சும்மா அப்படியே ஒரு கை இதில் பாருங்கப்பா எத்தனை மொட்டு விட்டுருக்குன்னு. பாரிஜாதம் பாருங்க, 1 2 3 4 5 6 மொட்டு விட்டுருக்கு. இப்போ நான் எல்லாம் எடுத்துட்டு இப்போ இதெல்லாம் போட்டு விட்டுட்டு உரத்தை போட்டு தண்ணியை ஊற்றி விட்டுருந்தா மல்லிகைப்பூ செடி இப்போ தப்பா புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். போட்டு விட்டுட்டு தண்ணியை ஊற்றி விட்டுட்டோம்னா நல்லா ஊறி நல்லா வந்துடும். இப்போ அந்த மருந்தை போட்டு விட்டுட்டு இந்த வெங்காயத்தோல் இந்த பாருங்க, நான் ஊற வச்சு 3 நாள் ஆச்சு. நல்லா புளிச்சு இந்த ஊறல் தண்ணியில் அரிசி அழிச்ச தண்ணி, பருப்பு தண்ணி, மாவு தண்ணி இதெல்லாம் இந்த வெங்காயத்தை ஊற வச்சு இந்த தண்ணியை ஊற்றுனோம்னா இன்னும் அதிகமான சத்துக்கள் கிடைக்கும் செடிக்கு. இப்போ நான் இந்த வெங்காயத்தோலெல்லாம் நான் எடுத்துருக்கேன். இதை எடுத்துகிட்டு கம்போஸ்டில் போட்டு விட்டுறேன். தண்ணியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரோஸ் செடிகளுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்ற ஊற்ற நல்ல சத்துக்கள் கிடைக்கும். இந்த வெயில் காலம் குளுண்டு அதிகமான சத்து. வெங்காயம்லாம் நல்லா குளிர்ச்சி, சின்ன வெங்காயம். அந்த மொட்டுக்கள் பூ பெருசாகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி உரம் அடிக்கடி ரோஸ் செடிக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். புதுசாக துளிர் வர்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ செடிகளுக்கு நம்ம ஊற்றிடலாம். இந்த உரத்தை போட்டு விட்டுட்டு நம்ம ஊற்றி விட்டோம்னா அந்த தண்ணியை நல்லா ஊறி நம்மளுக்கு வந்து நல்ல அருமையான, நம்மளுக்கு நல்ல ஒரு தரமான நம்மளுக்கு ஒரு செடியாக வளரும். எல்லாம் புதுசாக பாருங்கள், மல்லிகைப்பூ செடி இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா புதுசாக இந்த வெயில் காலம் மல்லிகைப்பூ செடி தான்ப்பா நல்லா வரும், துளி விட்டு வருது. பாருங்கப்பா இந்த பொடி போட்டிருக்குல்ல, இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி விட்டோம்னா ஊறி நல்லாயிருக்கும். இது வந்து கனகா மரச்செடி. நான் ஏற்கனவே காலையில் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கருவேப்பிலை செடியிலே தக்காளி நட்டு விட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இதில் இந்த மாட்டு சாணத்தோடு உரத்தை போட்டு விட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிப்பா.